ஹலோ நண்பர்களே, நான் ஜோஸ். கார் வச்சிருக்கிற பல பேருக்கு நம்ம காரை கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் பண்ணலாமா இல்ல லோக்கல் ஒர்க் ஷாப்ல கூட சர்வீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம காரை நல்லாவும் காஸ்ட் எஃபெக்டிவாவும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பேருமே தேவை. எந்த சர்வீஸை யார்கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதை பத்தியான டீட்டெயிலான வீடியோ தான் இது. தாயா தாரமா அப்படிங்கிற கதை தாங்க. ரெண்டு பேரோட சர்வீசஸும் நமக்கு தேவை. பேலன்ஸ் பண்ண நமக்கு தான் ஒழுங்கா தெரியணும். ரெண்டு பேர்த்தையுமே பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். அது நமக்கு ஒழுங்கா தெரிஞ்சாதான் முடிவுகள் ஒழுங்கா எடுக்க முடியும். அதை பத்தி நான் டீட்டெயிலா அந்த வீடியோல பேசியிருக்கேன், பாருங்க. இந்த வீடியோ மட்டும் மக்களை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு பகுதி புரிஞ்சாதான் இன்னொரு பகுதி நான் ஏன் அதை பேசுறேன் அப்படின்னு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரோட பலவீனம் பத்தி பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஓஇஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வீடியோல திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவேன். ஓஎம் அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட மாருதியோ, ஹுண்டாயோ, டாட்டாவோ இவங்க எல்லாருமே ஒரு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். அவங்களோட ஒரு பெரிய பலமே இந்த ஓஎம்மோட ஃபுல் சப்போர்ட். எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வரமுறையை ஓஎம் அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் ஷாப் இருக்கும் அவங்கள்ட்ட. அதே மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் இதெல்லாம் பக்காவா இருக்கும் அவங்கள்ட்ட. அப்புறம் ஓஎம் பார்ட் சப்ளை தங்கு தடை இல்லாம அவங்களுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் அவங்களால பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ண முடியும். கம்பெனி சர்வீஸ் சென்டர்ல என்னோட இந்த இத்தனை வருஷம் அனுபவத்துல நான் பார்க்குற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒரு சீனியர் மெக்கானிக்கோட ரிட்டன்ஷன். அவங்க ஒரு லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனியா ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால இந்த அனுபவம் அங்க கம்மியாயிடுது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் டேக்கன் ஃபார் சர்வீஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட. ஏன்னா அவங்க நிறைய ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால அவங்களுக்கு நம்ம நினைக்கிற நேரத்துக்கு டப்புன்னு முடிச்சு கொடுக்க முடியாது. அப்புறம் காஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பாதி வேலையை மட்டும் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா இது மட்டும் செஞ்சா போறோம் அப்படிங்கறது அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்கள சர்டன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி தருவாங்க. இதை எனக்கு தட்டி கூட்டி வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்களோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்போட பலவீனம் பத்தி பார்ப்போம். என்னோட அனுபவத்துல அவங்களோட பெரிய பலமா என்ன பாக்குறேன் அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு சீனியர் மெக்கானிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட்லி அந்த ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோட வெளியே இந்த ஒர்க் ஷாப்பை ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு பெரிய பலம். நெக்ஸ்ட் டைம் டேக்கன் ஃபார் சர்வீஸ் ரொம்ப கம்மி டைம்லயே முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ப்ராசஸ் எல்லாம் அங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸ்ட்ரைட்டா வண்டி எடுத்துட்டு ஜாப் ஃப்ளோர்ல போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அவங்க இந்த கார்டு போடுறது, இந்த டேட்டா என்டர் பண்றது இதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுனால அவங்களால கண்டிப்பா கம்மி டைம்ல வேலையை முடிச்சு கொடுக்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனியோட கைட்லைன்ல ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம கேட்கறது மாதிரி அவங்களால ஒரு ஒர்க்கை கம்மியா கூட பண்ணி கொடுக்க முடியும். எல்லாமே ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. இதனால நமக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. அவங்களோட பலவீனங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஓஎம்மோட ஜீரோ சப்போர்ட். அப்புறம் பார்ட் சப்ளை ஒரு கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு கிடைக்கிறது மாதிரி அவங்களுக்கு தங்கு தடை இல்லாம ஓஎம் பார்ட்ஸ் சப்ளை கிடைக்காது. அப்புறம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஃப்ரம் அ கம்பெனி கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது. ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர் ஏதாவது அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தான் அவங்களோட பெரிய பலவீனம். இப்பதான் நம்ம வீடியோவோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எந்த சர்வீஸை எங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கலாம். இத்தனை கிலோமீட்டர்ல பண்ணணும், இல்ல இத்தனை மந்த்ஸ்ல பண்ணணும், இல்லைன்னா ஒரு வருஷத்துல பண்ணணுங்கிற சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸ். நம்மளோட கார் வாரண்டி பீரியட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கே அனுப்புங்க. இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேணும் அப்படின்னா இந்த லோக்கல் மெக்கானிக் கூட அனுப்பலாம். ஆனா கம்பெனி ஒரு சர்வீஸுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம லோக்கல் மெக்கானிக்கும் இதை கண்டிப்பா செய்யறாங்களா அப்படிங்கறது சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்க காருக்குள்ள என்ன ஸ்பேர் பார்ட் போகுது அப்படிங்கிறதையும் சரிவர தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சர்வீஸ் அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் லோக்கல் மெக்கானிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் இருக்கும். லோக்கல் மெக்கானிக்கால அதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ஹிஸ்டரியும் மெயின்டைன் ஆகிட்டே வரும். அப்புறம் ஏதாவது ரீகால் இருந்துச்சு அப்படின்னாலும் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நம்ம வண்டி விற்க போகும்போது இந்த சர்வீஸ் ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா வண்டியோட ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சிடென்டல் ரிப்பேர். இது மேஜரா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிடுங்க. மேஜர் அப்படின்னு சொன்னா மேஜர் ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மேஷன், ஏதாவது இந்த பில்லர் வரைக்கும் அடிச்சு நசுங்கி அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிடுறது நல்லது. இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி நீங்க அது வேலை பார்த்துக்கோங்க. மைனர் ரிப்பேர்ஸ் தான், அங்கங்க சின்ன சின்ன காயங்கள் பட்டிருக்கு அப்படின்னா கம்பெனி ஆத்தரைஸ் சென்டருக்கு அனுப்புனீங்கன்னா
ஹோல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. சின்ன சின்ன வேலைகள் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலைகளை வந்து கண்டிப்பா வந்து லோக்கல் மெக்கானிக்ட போனீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாவும் பண்ணுவாங்க, நல்லாவும் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்னாசிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து என்ன அப்படின்னா, என்ன ப்ராப்ளம்னே சில டைம் தெரியாது. சில டைம் வரும், சில டைம் வராது, சில டைம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும். இதுக்கு வந்து தேவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் வந்து இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மெக்கானிக் எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டான மெக்கானிக் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷெட்ல கூட இருக்கலாம். அப்படி ஒரு ஆளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றதை விட அந்த ப்ராப்ளம் வந்து டயக்னாஸ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி வந்து ஒரு ஆள் வந்து அதை டயக்னாஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட அந்த வேலையை பார்க்கல அப்படின்னா அந்த டயக்னாசிஸ்க்கான பேமெண்ட் அட்லீஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். நம்ம இன்னைக்கு இருக்கிற கார்ஸ் வந்து நிறைய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆயிருச்சு. அதனால வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வர்ற ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் மாடியூல் ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் மேஜரான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து பெட்டர் வந்து கம்பெனியில பண்றது. ஏன்னா நமக்கு அதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் போட்டா நல்லது, பைரேட்டட் இல்லாம. அதனால வந்து கம்பெனி வந்து அது பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். அப்படியே நீங்க வெளியே பண்றீங்கன்னா கூட யார் இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வெளியே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங். இது வந்து பியூர்லி அந்த பெயிண்டரோட கேப்பபிலிட்டி, அவங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் பொறுத்ததுங்க. இது வந்து ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லயும் அனுப்பலாம், இல்லைன்னா வெளியே ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ற ஆள் இருந்தாலும் அனுப்பலாம். அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பெயிண்டிங் பூத் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கலர் மேட்ச் பண்றது வந்து கலர் கோட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பெயிண்ட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. அதனால வந்து இது வந்து கம்பெனி ஆத்தரைஸ் சென்டருக்கு தான் கண்டிப்பா அனுப்பணும் அப்படிங்கிற தேவை இல்லை. அடுத்து நம்ம யாரும் விருப்பப்படாத எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, ராட் பைட். இது நம்ம எதிர்பாராத நேரத்துல சில டைம் நடந்துரும். அப்படி வந்து அது வந்து ஒரு மைனரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு லோக்கல் மெக்கானிக் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா பண்ணிடலாம். ஏன்னா வந்து கம்பெனியில எடுத்துட்டு போனா அவங்களுக்கு 1000 புரோட்டோகால் இருக்கும், ஏகப்பட்ட காசு வாங்கிடுவாங்க. அதனால கம்பெனிட்ட எடுத்துட்டு போனுங்கிற தேவையே இல்லை. லோக்கல் மெக்கானிக் எடுத்துட்டு போய் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே வந்து ஒயரிங் ஹார்னஸே கழிச்சு புதறி வந்து நாசம் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போங்க, இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுங்க, போல்ற ஒயரிங் கிட்டே மாத்திடுறது பெட்டர். அடுத்து டயர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங். நம்ம கார்ல ஓடுற டயர் வந்து ரொம்ப ஒரு நார்மலான டயர் தான், எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய டயர் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு லோக்கல் டயர் ஷாப்ல போய் வந்து அதை மாத்திக்கலாம். அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் வந்து ஒரு மினிமம் ஒரு 100 மிஷின் ஆச்சு இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி 100 மிஷின் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான வேல்யூஸ் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியே பண்ணிக்கலாம். இதே வந்து உங்களோட கார் வந்து ஒரு ரேரான கார், ஒரு ஸ்டாண்டர்ட் டயர் சைஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்து இந்த டயர் வந்து ஈஸியில கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கடையில வந்து ஒரே ஒரு டயர் மட்டும் வச்சிருக்கான் அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த மாத்திர டயர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவங்க வாரண்டியில ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த டயர் திருப்பி வந்து கார்ல போட்டு உங்க கார் வந்து ரோட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு நாள் ஆயிடும். ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு போங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த டயர் சைஸ் வந்து ஸ்டாக் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போடுறங்க. ஏன்னா நமக்கு ரிஸ்க் இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட இன்னொரு டயர் வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு இப்படி அனுபவம் ஆயிருக்கு. ஒரு கார்ல வந்து இப்படி டயரை மாத்தி கிட்டத்தட்ட 3 டயர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. இதை வெளியே போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2-3 மாசம் வந்து என் காரை ஓட்டாமலே அப்படியே வச்சுட்டு தான் இருந்திருக்கணும். இந்த ப்ராப்ளம் நான் வந்து ஷோரூம்ல மாத்துறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நம்ம கார் சர்வீஸை எங்க பண்ணலாம் அப்படின்னு தெரியாம குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லா என்னோட அனுபவத்தை தான் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட சந்திப்போம்.